சிறுகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனா அழுதுட்டு இருக்காங்க. முத்து வந்து மீனா கிட்ட என்னை மன்னிச்சுட்டு மீனா, உனக்கு நான் எப்படி இல்லாம உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னால உனக்கு உதவி பண்ண முடியல, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை பேசிட்டு இருக்கும் போதே மீனா வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? ஒரு வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை தான் பேசுறேன், என்னாச்சு மீனா உனக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் நான் பேசிட்டு இருந்தேன், சரிங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நம்மளுக்காக வேலை வந்து நிக்காம அவங்க செஞ்சிருப்பாங்க. இதுக்கு மேல வந்து நீ என்ன பண்ற தெரியுமா? அவங்களுக்கு வந்து பணத்தை வாங்கி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதெல்லாமே பர்ஃபெக்டா முடிச்சுட்டு இன்னும் 2 நாள் ஆகும் நான் வரேன்னு சொல்லிட்டு முத்து போனை வச்சிடுறாங்க. இது நினைச்சு மீனா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் மாமா உங்களுக்காக சமைச்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னடி மாமாவுக்கு சமைச்சு வச்சுட்டேன்னு சொல்றேன், அப்ப நாங்கெல்லாம் எங்க போறதுன்னு சொல்றாங்க. அத்தை நீங்களும் இதவே சாப்பிடுங்க, என்னடி வாய் கொழுப்பு ஏறிடுச்சா, என்ன உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடம்பு இது ஏதாவது ஆயிடுச்சா? இல்லை, எனக்கு உடம்புக்கெல்லாம் எதுவும் இல்லை, மனசுதான் தெரியல. ஆனால் அந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, இந்நேரம் உங்களுக்கு சிந்தாமணி ஃபோன் பண்ணி எல்லா விஷயம் நடந்தது என்ன ஏதுன்றது எல்லாம் சொல்லியிருப்பாங்களேன்றாங்க. ஏய் என்னடி பேசிட்டு இருக்க, எனக்கு என்ன விஷயம் தெரியும், போதத்தை நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மீனா பேசிட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அண்ணாமலை. அண்ணாமலை வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நல்லா சொல்லி அங்க வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் கேட்டதும் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் என்கிட்ட பணத்தை வந்து கிழிஞ்ச நோட்டை கொடுத்தாங்க, இல்ல இது வந்து உங்களுடைய நோட்டு, நீங்க கிழிச்சுதான் என்கிட்டே கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தா, சரி இன்னொரு நாள் வந்து அதை ஒட்டி எடுத்துட்டு போயிட்டு திரும்ப கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க மீனாக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டா மீனா முடிவு பண்றாங்க, அவங்க ஒரு தப்பு பண்ணிருக்காங்கன்னா அதே தப்ப நம்ம அவங்களுக்கு செய்யணும். இந்த சிந்தாமணி தான் இது எல்லாத்துக்குமே காரணம், அது என்ன ஏதுன்றத நம்ம கண்டிப்பா நிரூபிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப மீனா, சத்யா, சீதா 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க மீனா. மீனா இப்ப எப்படி இது எல்லாத்துக்கும் காரணம் சிந்தாமணி, அதே மாதிரி மீனாவுடைய எல்லாரும் வேலை செஞ்சவங்களுக்கு மீனா எப்படி பணத்தை கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.